ஆளும் முகரையும் சைஸும். ஆமா, உங்க அப்பா எங்க? அப்பாவாமா? அப்பா 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 வந்து அம்மா அம்மா அம்மா. அப்பா எங்க போயிருக்காருன்னு இப்பவே சொல்லிடுறேன். அப்பா அப்பா சொன்னா சொல்லட்டுமா, இல்லை இப்போ நான் ஏதாவது யோசிச்சு சொல்லணுமாமா? என்னடா பேசுற? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன் இப்ப? இல்லை இல்லை இல்லை, நான் அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரோ அதே இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்ப நான் என்னடா உன்கிட்ட கேட்டேன்? உங்க அப்பா எங்கன்னு தானே கேட்டேன். தெரியும் தெரியாது அதை தவிர்த்து வேற என்னென்னமோ சொல்றியே. நீ தெரியாதுன்னு எது சொல்றான் சாமி? அப்பா அப்போ போகும்போது நான் இப்போ வந்துட்டு வாக்கிங் போறேன்டா அப்படின்னு சொன்னாருமா. ஆனா இப்போ வந்து எங்க இருக்காருன்னு தெரியல. அப்போ போகும்போது வாக்கிங்னு சொன்னாரு, இப்போ எங்க இருக்காருன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவர் வாக்கிங் போயிருப்பாரா இல்லை வேற எங்கேயா போயிருப்பாரான்னு, இல்லைன்னா அவர் கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்கம்மா. இப்போதைக்கு என்ன விட்டுருங்கம்மா. இல்லம்மா நீங்க இல்லை, நான் போறேன். நீங்க பூஸ்ட் வச்சு கொடுங்க, பூஸ்ட் குடிச்சிட்டே போறேன். வாக்கிங் போயிருக்காரு அதுதானே? விடு. வாக்கிங் போயிட்டாரா? இவருக்கு தொப்பையும் இல்லையே, அப்படியே வாக்கிங் போறாரு. ஏதோ உள்குத்து இருக்கே. பையன் எதுவும் போட்டு கொடுத்துருப்பானோ நைட்டு? தெரியல, போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். என்ன நினப்புல போனான்னு தெரியலையே, வந்தா தான் தெரியும். சரி, சொல்லி பார்ப்போம். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறாங்களா? அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. சரி செல்லக்குட்டி, நீ என்ன நினைச்ச? என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச? நீ என்ன நினைச்ச? என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது ஒரு சின்ன பையன் இருக்கேன். ஜெய்ஹிந்த் போங்க. என்னமோ பண்றாங்க, கண்டுபிடிக்கிறேன். இவருக்கு என்ன ஆச்சு? நேத்து தான் சண்டை போட்டோம், இன்னைக்கு அதுக்குள்ளேயும் கொஞ்சிட்டாரு. ரொமான்டிக்கா வேற வராரு. நாட்டி. ஐயோ வராரு, கேஷுவலா இருக்கும். செல்லக்குட்டி, உனக்காக பிடிக்குமேனு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். எதுக்குங்க இன்னைக்கு கொய்யாப்பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது நேற்று சண்டை போட்டோமா, அதான் உன்னை சமாதானப்படுத்தலாம் தான். ஓ, நம்ம டெய்லியும் தான் சண்டை போடுறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? போகிற வழியில் கொய்யாப்பழம் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துடி. உன் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூங்க. பரவாயில்ல, நான் சாப்பிட்டு. இனி 7 ஜென்மத்துக்கு நீங்க தாங்க என் புருஷன். அப்பவும் நான் தானா? நான் மட்டும்தான். நீ கொய்யாப்பழம் சாப்பிடு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே எனக்கு பண்ணுங்க. எல்லாமே உனக்கு தான். அந்த மொட்டை எனக்கு கொடுத்துறாங்க. பையன் பத்தாதுங்க, எனக்கே இது பத்தாதுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு கடை தான் வச்சு தரணும். கடையே உனக்கு வச்சு தரேன். கொய்யாப்பழம் கடையே வச்சு தரேன் உனக்கு. ஓகே, சரி. என்ன மாதிரி கையில வாசு, கொய்யாப்பழம் சாமி. ஓ, கொய்யாப்பழமா? கொய்யாப்பழமும் இங்கே என்ன வேடிக்கை? தண்ணி குடிக்க வந்தேன். குடிச்சு போய் படிப்போம். உன் ஸ்கூல் இல்லையா நாளைக்கு? எனக்கு ஸ்கூல் இல்லைங்கிறதே தெரியல. லீவ் விட்டாங்க எனக்கு. 10 நாள் லீவு. நீ என்ன எதுக்கு லீவ் விட்டாங்க?
குவார்டர்லி லீவ் நல்லா படிக்க சொன்னீங்களா? இப்போ என்ன தெரியுமா, லீவ் விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா ஆடிக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு எங்களை கிண்டல் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் தேவையான புக்கை இப்பவே வாங்கிட்டு வந்து படிக்கிறேன். இங்க இல்லை அப்படின்னா வெளியே ஆட்டாச்சு வாங்கிட்டு வச்சா படிக்கிறேன். சரியா? அதெல்லாம் சரி, இது சமயக்கட்டு. அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் தண்ணி குடிக்கிறேன். ஏதாவது சொன்னால் தப்பாகும். என்னமோ பண்றீங்க, பிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். ஓ, கொய்யாப்பழத்துல பங்கு வந்துடணும் எனக்கு. நம்ம புருஷனே இன்னைக்கு தான் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு. இதில் நம்ம பையன் வேற பங்கு கேட்குறான். நமக்கே பத்தாது, என்ன பண்ணுறது? பெத்தாச்சு, ஒரு பீஸ் தானே கொடுப்போம். இருந்தாலும் மனசு இல்லை, வீட்டுக்கார ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். ஒரு கொய்யாக்க வாங்கிட்டு வந்தா நிம்மதியா திங்க முடியாது. காலமுள்ள இப்பதான் வரைக்கும் அதிசயமா phone வருது. காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். ஹலோ, சொல்லுங்க நைத்தார் அக்கா. என்னடி பண்ற? நானா சும்மா தாங்க இருக்கேன். என்னடி சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டி. உன் புருஷனை காலையில மார்க்கெட்ல பார்த்தேன். என் புருஷன் கொய்யாக்கா வாங்கிட்டு வந்திருக்காருக்கா. இன்னைக்கு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு. கொய்யாக்காவா? அவர் வனிதா கூட சேர்ந்து வாங்கிட்டு இருந்தாரு. என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, என் புருஷன் உன் புருஷன் தான் வனிதா கூட ஒன்னா வாங்கிட்டு வந்தாரா? கொய்யா பழம் தான் வாங்கிட்டு இருந்தாரு. இதுவே தெரியல. எப்படியோ வெறும் கொய்யா பழத்தை வாங்கி கொடுத்து குந்தாணி ஏமாத்திட்டோம். இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். கடவுள் தான் நமக்கு அப்படி ஜாலியா இருக்கு.